எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் என்னோட டீம் எல்லாருக்குமே ஈவெண்ட் படத்தோட ப்ரீலீஸ் ஈவெண்ட்லேயே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நான் முக்கியமாக நன்றி சொல்ல விரும்புகிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா. ரொம்ப 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 நன்றி உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா நான் ப்ரெஸ் ஷோ பார்த்ததுக்கப்புறமே சொல்லியிருந்தேன், அவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க. உங்களோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் மக்கள் அவ்வளோ பேர் நம்பிக்கையாக டிக்கெட்ஸ் புக் பண்ணி உள்ளே போனாங்க. அண்ட் இந்த படம் நாங்கள் எல்லாருமே இது ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக ஆகும்னு சத்தியமாக நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என் ஃபேமிலியாக நாங்கள் படத்துக்கு போகும்போது கூட எனக்கு டிக்கெட் கிடைக்கல. ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் டிக்கெட் கிடைக்கல. நிஜமாவே எனக்கு அது உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம படத்துக்கு நம்மளுக்கே டிக்கெட் கிடைக்கலையான்றது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இது சென்னையில் மட்டும் இல்லாமல் நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் எல்லா இடத்துக்குமே போனோம். அங்கே எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருந்துச்சு. ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். நைட்டு 12 மணிக்கெலாம் குடும்பமாக வராங்க. ஒரு 20 பேர் 30 பேர் கூப்பிட்டு பார்த்தாங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றியை எனக்கு அமைச்சு கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா, $1 million அண்ட் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாமல் இதை மேக்ஸிமம் புஷ் பண்ண என்னோட ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா இதுக்கு எங்களோட பட்ஜெட் கன்சர்ன்ஸ் இருந்தாலுமே அதை இது ப்ரொமோஷன்ஸ் பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதை தெரியப்படுத்தணும்னு அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக சசி சார். நான் சசி சாருக்கு இந்த படத்தில் நடிக்கும்போது கூட நான் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், சார் உங்களுக்கு தெரியுமா சார், நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இது எனக்கு இருக்குது. நீங்கள் எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார், மறக்க மாட்டேன். அப்புறம் சிம்ரன் மேம், நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் மேம் உங்கள் கூட ஒர்க் பண்ணதை நினச்சி. நான் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரியும், என்னோட ஸ்கூல்ஸ் ஆனுவல் டேக்கு நீங்கள் வந்ததுலேருந்து இன்னைக்கு நான் உங்கள் கூட பழகிறது வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் ஷான் சார். நான் சொல்லியிருக்கேன் என்னோட பாதி தான் நீங்கன்னு. எனக்கு நான் என்ன நெகட்டிவாக உள்ள ஒரு மாதிரி பேடான ஒரு தாட்ஸ் உள்ளே போனாலுமே என்னை அப்படியே ஃபுல்லாக கிளியர் பண்ணி, ஓகே சூப்பர் அபி, இந்த பாசிட்டிவிட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவீங்க. தேங்க்யூ சார். அண்ட் மோகனண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். நான் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் படம் நீங்கள் ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அதுக்கப்புறமேட்டு என்னோட மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட டிஓபி ஃபாக்ஸி, அதுக்கப்புறம் எடிட்டர் நான் பரத், அதுக்கப்புறமேட்டு எங்களோட ஆர்ட் டைரக்டர் ராஜ், அதுக்கப்புறம் காஸ்டியூம் நவா அண்ட் போஸ்டர் டிசைனிங் சரத்னா. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அப்புறம் படத்தில் நடித்த மிச்சம் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. அடுத்ததா யோகி பாபு சார், எம்எஸ் பாஸ்கர் சார், ரமேஷ் லக்கண்ணா. ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பக் சார் இருக்காரு, பக் சார், யோகலட்சுமி, மிதுன், கமலேஷ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பதட்டத்தில் எல்லாரும் பேரையும் மறக்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பா எடுத்துக்க வேணாம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அபியனாக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா, அதுக்கப்புறம் மகேஷ் அண்ணா தான் எனக்கு ஃபஸ்ட்டு அபியண்ணா கிட்ட என்னோடய வீடியோஸ்லாம் அண்ணா கிட்ட தான் ஃபஸ்ட்டு அவர் தான் காமிச்சார். அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அதுக்கப்புறம் சசிகுமார் அங்கிள் நீங்கள் தான் எனக்கு எப்படி சொல்கிறது தெரியலையே, ரொம்ப பாசமாக இருந்தீங்க என் கூட, அது ரொம்ப சந்தோஷம். நன்றி அங்கிள். அப்புறம் சிம்ரன் மேம், உங்கள் கூட ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மேம், அதுக்கு நன்றி மேம். ஷான் ரோடன் அங்கிள், உங்கள் மியூசிக் நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். இந்த படத்தில் நீங்கள் மியூசிக் போட்டு நான் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள். அதுக்கப்புறம் அவ்வளோதாண்ணா, நன்றிண்ணா. ஹாய் எல்லாருக்கும். சாரி, என்னோடய த்ரோட் கொஞ்சம் பேடாக இருக்குது, சும்மாவே பேச மாட்டேன், இப்போ வர பேச சொல்லியிருக்காங்க. ஓகே, கேக்குதா? ஐயோ, ஓகே. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ அபி, தேங்க்யூ சசி சார், தேங்க்யூ சிம்ரன் மேம், தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ். வேற எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். தேங்க்யூ மட்டும்தான். என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு தேங்க்யூ, அவ்வளோதான். பாய். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி இப்போ கேட்குதாண்ணா? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட்
நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க, நான் அப்பப்போ பார்த்துருக்கேன். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். தேங்க்ஸ் டு நேச்சர். இந்த படம் பண்ணும்பொழுது அந்த பிளெஸ்ஸிங் இருந்துகிட்டே இருந்தது ஃப்ரம் த பிகினிங். எங்கள் படத்தில் அசோசியேஷன் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி. அண்டு இந்த படத்தை அவ்வளோ அழகாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போன உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி. லவ் யூ ஆல். லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் என்னோடய சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. என்னோடய இந்த 8 வருஷ பயணத்தில் இந்த சக்ஸஸ் ஐ ரியலி ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் அது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஐ ஷுட் டெல் அபி. ஏன்னா நான் ஆடிஷன் 2-3 இதில் வரப்போ அபி தான் ஃபஸ்ட் என்னை பார்த்து ஓகே பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அபி. பிகாஸ் எத்தனையோ ஓட்டங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்காகவும் ஒரு ரைட்டப் எழுதி அது ஃபுல்லாக எனக்கும் ஒரு கேரக்டராக அது மக்கள் மனசில் போய் நிற்கிற மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எங்கே போனாலும் சிரிப்பழகி பல்லழகின்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப அது ஐ ஃபீல் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ திங்க் இது என்றைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நானும் 2-3 இடங்கள் நான் நடித்த படங்கள் சக்ஸஸ் ஆகும் பொழுதும் இந்த இடத்துல இருந்து அதை என்ஜாய் பண்ணதில்லை. ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் என்ஜாயிங் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். இது ஒரு ஆரம்பமாக நான் பார்க்குறேன். இதுக்கு அடுத்து நிச்சயமாக என்னோட பொட்டென்ஷியல் கொடுத்து போவேன்னு நம்புகிறேன். அண்ட் இங்கே இருக்கிற நிறைய ப்ரெஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடித்து நிறைய என்கரேஜ் பண்ணிங்க. அண்ட் இன்டர்வியூஸ் அதெல்லாம் கேட்டு ஹெல்ப் பண்ணப்போ I'm sorry, I was so happy. So thank you so much. இதே மாதிரி உங்களோட எல்லாரோட சப்போர்ட் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு யுவராஜ் அண்ட் மகேஷ் அண்ட் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. பிகாஸ் ஒருத்தர் அவங்க பார்த்துட்டு இவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும் போது இவ்வளோ பெரிய காஸ்ட்டுக்கு நடுவில் மேபி இன்னும் கூட ஒரு தெரிஞ்ச முகமாக அப்படி போயிருக்கலாம்னு நினச்சிருக்கலாம் ஆஸ் அ ப்ரொடியூசர். பட் இல்லை, அவர் இவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும் போது அக்செப்ட் பண்ணி அந்த ரோல் எனக்கு கிடைக்கிறப்ப ஐ எம் ஸ்டில் மோர் ஹாப்பி. And especially my special thanks to Sasikumar sir and Simran ma'am, because கொஞ்சம் பயமாக இருந்தது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களால நடிக்கிறப்போ. they really took care of well. sometimes பதட்டப்படும் போது கூட அவங்க ரொம்ப கூலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் சிம்ரன் மேம் இஸ் த கூலஸ்ட் பர்சன் ஐ வுட் எவர் சே. எனக்கு இன்னொரு வாட்டி இவங்கள மாதிரி ஒருத்தவங்களோட எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஐ திங்க் இதை எப்படி ரீக்ரியேட் பண்ணுவோம் தெரியாது. திஸ் சக்ஸஸ் அட் ப்ரெசென்ட் இட்ஸ் ட்ரூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் thank you everyone. thank you. கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே பேரொளியாய் நின்ற திருவுருவே ஆசானே என்னை ஆள்பவனே குருநாதா பக்கிரிசாமி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போதான் நம்ம ப்ரெஸ் மீட்டும் போது பேசணும். எப்பயுமே ஒரு நல்ல படம் நம்ம ஜெனுவினா ஆனஸ்டாக ஒரு ரசிக்கிற வகையில் பண்ணிட்டா மீடியா அது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ என்னுடைய முதல் நன்றி உங்கள் எல்லாருக்கும். இந்த படத்தை ரொம்ப நல்லா அழகாக ஜனங்க மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது 3வது முறை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். முதல்ல குட் நைட்டுக்கு சொன்னேன், இப்போ அப்புறம் லவ்வருக்கு சொன்னேன், இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு இடத்துல தான் இந்த நன்றி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய காம்படிஷனோட வந்தோம், நிறையா ஜெயிக்கிறதுக்கான ஒரு சேலஞ்சஸ் இருந்தது. பட் அதையும் தாண்டி மக்கள் இன்னைக்கு ஒரு புன்னகையோட இந்த படம் பார்த்துட்டு போகிறது. ஏன்னா முதல் நாள்லேயே எங்களால் அது உணர முடிஞ்சது. 2வது நாள்லேயே ரொம்ப படத்தை பற்றி நிறைய பேசுனாங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் இன்றியமையாது என்றைக்குமே. அதுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் முதல்ல இந்த வாட்டி நான் தேங்க் பண்ண நினைக்கிறது என்னோட அசிஸ்டன்ட் சபரி, எனக்காக மிக்ஸ் பண்ண அஸ்வின் அண்ட் என்னோட என்டையர் டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த லவ் ரொம்ப ஸ்பெஷல். அபிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். He has met every musician who has worked on this. எல்லா படத்துக்கும் அதே ஒரு சின்சியரிட்டி தான், அதே நேர்த்தியோட தான் நம்ம பண்ணுறோம். பட் சில படங்கள் ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சிரும். எல்லாரும் ஃபேன்ஸாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா படம் மியூசிக் போடுற லெவலில் அது கடைசியாக எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் அவ்வளோ ஒரு லவ்வை கமாண்ட் பண்ணிச்சு இந்த படம். ஸோ அதனால் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ராப்பகல் பார்க்காம சோறு தண்ணி இல்லாமல் உழைச்சதுக்கு. நான் இங்கே நின்று பேசுகிறேன், பட் அவங்க இங்கே இல்லை, அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யுவராஜ் பிரதர், மகேஷ் பிரதர், உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்றது என்னுடைய, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு அது இருக்கோ இல்லையோ, எனக்கு உங்களோட அது அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜெயிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முதல் படம் எவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில் எவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் அதை மவுண்ட் பண்ணி அது ஜெயிச்ச போது நம்ம என்ன உணர்ந்தோமோ அதை விட ஒரு 3 மடங்கு இன்னைக்கு உணர முடியுது.
வெளிநாடுகள்லையும் வந்து இப்படி ஒரு படம் எல்லாருமே பார்த்துட்டு, ஏன்னா அங்கேருந்து கால் பண்ணி நிறைய பேர், ஏன்னா சில படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், இப்போ ஆகுமா அப்புறம் ஆகுமான்லாம் கேட்பாங்க. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்லை. எல்லாம் படம் சூப்பராக இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது மட்டும்தான் காதில் கேட்க முடிஞ்சுது. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் யூ கைஸ் டிசர்வ் மோர். அதாவது இந்த தமிழ் சினிமாங்கிற இந்த மரத்தில் ஒரு புது கிளை ரொம்ப ஸ்ட்ராங்காக முளைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் நிறையா இயக்குநர்களுக்கு, நல்ல டெக்னீஷியனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல எக்கானமியாக அது மாறணும், ஒரு ஈகோ சிஸ்டமாக மாறணுன்றது கேட்டுக்கிறேன். பரத் அவர் பேசணுன்னா மட்டும் எடிட் பண்ண தெரியாது, இது எல்லாத்தையுமே எடிட் பண்ணிடுவார். பயங்கர ஒரு ரொம்ப கச்சிதமாக விஷயத்த ரொம்ப அழகாக இது பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட், பயங்கர யூனிக். இப்போ பாருங்க, ரிலீஸ் ஆக போகிற எல்லா படத்துக்கும் அவர் தான் எடிட்டரு. இப்போ இந்த மாதம், அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் எல்லாமே. ஆனால் தான் பரத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா படத்துலையும் வந்து அவர் அந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்த இது பண்ணி அந்த ஸ்டோரி டெல்லிங்காக அந்த படத்தை மாற்றுறதுக்காக அவர் பண்ணுற முயற்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சச் அ டேலண்டட் எடிட்டர். இன்னும் வந்து உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் நீங்கள் இதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட பிஸியாக இருக்கணும்னு நான் ஆண்டா நான் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க நிறைய இப்போ நான் பாட்டிலலாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் நாங்கள் நல்லா தெரியறதுக்கு காரணம் அவங்க தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து கேரக்டர் வந்து, அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க, இந்த படத்தில் அவங்களோட ஒர்க் அப்படி இருந்தது. ஒவ்வொருத்தருடைய காஸ்டியூம்ஸும் அவ்வளோ நோட்டபிளாக இருந்தது. பார்க்குற ஆடியன்ஸ் முதற்கொண்டு பேசினாங்க. ஸோ நான் ஒரு உரிமையோட பேர் சொன்னால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்றனால, நீங்கள் அப்படி வரீங்க, ஓகே. எனிவே, தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் பணிபுரிஞ்ச எல்லாருமே வந்து அவங்களோட ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. அண்ட் திங்க் மியூசிக் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது சந்தோஷ்க்கு. ஏன்னா அவர் சொன்னார், முதல்ல அவர் என்ன சைன் பண்ணதுக்கெல்லாம் சொன்னார். ஆனால் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நிறையா அந்த கடைசியாக அந்த மாஸ்டர் கொடுக்குற டைமில். ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு பொருளாதார சூழ்நிலை வந்து கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால வந்து நம்மளுக்கு நிறைய சௌகரியங்கள் கிடையாது. டக்குன்னு ஒரு 3 படம் எடுத்து பண்ணுற அளவுக்கு ஒர்க் ஃபோர்ஸும் பெருசாக இருக்காது. எல்லாமே நானே பண்ணுவேன் அந்த டைமில். ஸோ அப்போ ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து எந்த விதத்துலையும் நம்ம பேர் நல்லா தெரியணும். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பாடின ஏதோ ஒரு பாட்டுக்கு வந்து அவங்க சத்யம் தேட்டரில் போட்டாங்க. அப்படிதான் என்னோட முகமே முதல்ல தெரிஞ்சது எல்லாருக்குமே. ஸோ அதில் வந்து நான் சந்தோஷ்க்கு தான் முதல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னோட முகம் வந்து ஒரு 4 பேர் பார்த்தாங்க அப்படின்னா முதல்ல அதுக்கு அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அவர் பின்னாடி அவ்வளோ பெரிய டீம் இருக்குது திங்க் மியூசிக். இப்போ ஒரு படம் வந்தால் இப்போ ஒரு ஆடியோ லேபிளுக்கு எவ்வளோ பெரிய ரோல் இருக்குது இதில் அப்படின்றது வந்து இந்த படம் உங்களுக்கு உணர்த்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா திங்க் மியூசிக் இந்த படத்துக்கு சைன் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு பெரிய அவென்யூஸ் ஓப்பன் அப் ஆச்சு. அது அவ்வளோ பெரிய கிரெடிபிலிட்டி கொடுக்குது, ஒரு கௌரவத்தை கொடுக்குது ஒரு படத்துக்கு. ஸோ திங்க் மியூசிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய மருதுருவம், அழகுருவம் மிஸ்டர் மோகன்ராஜன், அவர் இல்லாமல் இதெல்லாம் பாசிபிள் இல்லை. பாருங்க, அவர் வெள்ளை, நான் கருப்பு, 2 போல்ஸ். ஸோ இதே போல் நம்ம 2 போல்ஸாக இருந்து எப்பவும் போல நல்ல பாடல்களை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவர். எனக்கு பாட்டு பண்ணோன்னு யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே நான் முதல்ல அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். பாட்டே வராது, என்ன பண்ண போகிறோன்னு கூட தெரியாது, உட்காந்து தான் எல்லாத்தையுமே ஃபிகர் அவுட் பண்ணுவோம். அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு பெரிய அதிர்வுகளை இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நான் ஒரு இன்டர்வியூ காலையில் போகும்போது கேட்டாங்க, இந்த மாதிரி தங்கிலீஷ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சோ. இப்போ அனுராக் கஷ்யப் சொன்னாராம் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி அதே மொழிகள் இல்லாமல் ரொம்ப இப்போ சவுத் மியூசிக்கில் ரொம்ப இங்கிலீஷோடைய ஒரு ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதான் கேட்டார் இன்டர்வியூவர். நான் சொன்னேன், ஆக்சுவலாக அவர் மோகன்ராஜன் பாட்டில் இன்னும் கேட்கலன்னு நினைக்கிறேன். அவர் தங்கிலீஷ்லையும் எழுதுவார், நம்ம அழகான தமிழ்லையும் எழுதுவார். ஸோ கண்டிப்பாக அதுக்கான விதையை நீங்கள் போடுறீங்க தலைவா. நீங்கள் இப்பவும் போல் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக பல வெற்றிகளை நம்ம சேர்ந்து தொடரணும்னு நினைக்கிறேன். அபி, என்ன சொல்கிறது அபியை பற்றி, இனிமேல் பிடிக்கவே முடியாது அபியை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு வெற்றி படத்தை கொடுக்கறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து ஹிட் படம் கொடுத்துடலாம். ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு படம் பண்ணிடலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்ணுறது, அதுவும் இந்த வயசில் வந்து எக்ஸப்ஷனல். அபி, நீ ஜெயிச்சுட்ட. ஸோ எனிவே மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. ஸோ இன்னும் மேலே மேலே வெற்றி பெற வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் வெரி ஸ்பெஷல் டு ஹாவ் சிம்ரன் மேம் இங்கே இந்த இடத்துல. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து நான் நரேஷன் போது கேட்டேன். அந்த கேரக்டருடைய வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் இருந்தது படத்தில், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட் சிம்ரன் மேம் அந்த ரோலில் பண்ணுறாங்க அப்படின்னோடனே எனக்கு நான் ஒரு ஃபேனாக வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன். பட் அவங்க அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு கொண்டு வந்த அந்த லெஜிட்டிமசி, அந்த
என்ன சொல்ல, ஆல்ரெடி கணத்தில் முத்தமிட்டாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா நம்ம அன்னைக்கு கூட பேசணும் ஃபோனில். திரும்ப அந்த பொண்ணு கிடச்ச உடனே அவங்க வந்து ரொம்ப நேரம் அவங்க பேசாமல் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, நான் என்ன குறை வச்சிருக்கேன் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அந்த சீனை இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன். அது ஒரு அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணால் என்ன ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அந்த படத்தில் இருக்கும்ன்றது வந்து இதுக்கு ஒரு அத்தாட்சி மேம். ரொம்ப ரொம்ப லைக் உங்களை மாதிரி லெஜெண்ட் வந்து அவங்களுக்கு மியூசிக் போடுறதுனா ஐ நெவர் தாட் தட் ஐ மேக் மியூசிக் ஃபார் யூ. ஐ கன்சிடர் இட் அன் ஆனர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் சசி சார், நீங்கள் ஒரு இப்போ ஒரு அண்ணன் ஆயிட்டீங்க. ஸோ அதனால் நான் என்னோட அண்ணனை பற்றி ரொம்ப பெருமையாக பேச முடியாது. இருந்தாலும் அவரோட இந்த சினிமா பயணத்துக்கான ஒரு சரியான அங்கீகாரத்தை இந்த படம் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து அவர் முதல் படத்தை இயக்கும் போது நிறைய பேசும்பொழுது ஒரு விஷயத்த நம்ம பார்த்து ரொம்ப ரசிச்சிருவோம், அப்பா அசால்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ கஷ்டன்றதெல்லாம் பேசும்போது தெரியுது. ஆக்சுவலாக சினிமாவில் ஜெயிக்கிறது கூட ஓகே, ஒரு உங்களோட பீரியட்னு சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு அவர் இருந்தார் அப்புறம் காணும்பாங்க. சினிமாவில் நிலச்சி நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா பெரிய ரொம்ப டேலண்டடாக இருக்கிறவங்களுடைய கதையெல்லாம் போய் பார்த்தா அவங்க சில பீரியட்ல இருந்திருக்காங்க, சில பீரியட்ல இல்லை, திடீர்னு ஒரே வருஷத்தில் காணாமல் போயிட்டாங்க, இப்பெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சினிமாவில் எல்லாத்தையும் நிலச்சி நிற்கிறதுக்கு ஒன்று மட்டும்தான் போதும், குணம். நல்ல குணம், நல்ல மனசு, டேலண்ட்டை தாண்டி. அதை வந்து நான் உணர்ந்திருக்கேன் அவரோட பேசும்பொழுது. அவரோட சின்ன அக்கறையில் இப்போ சப்போஸ் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது மற்றவங்க கிட்ட ஏதாவது பேசும்போது கூட அவர் நம்ம ஏதாவது ஹர்ட் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாருன்னா நம்மளை வந்து ஒரு ஆறுதல் பண்ணுவார். அதனால தான் அந்த கேரக்டர் நின்றுது. அண்ட் அந்த ரமேஷ் வந்து கடைசியில் பேசுகிற டைலாக் அவருக்கு தான் பொருத்தமான டைலாக். ஒன்று பணத்துக்காக யாராவது பின்னாடி வருவாங்க, இல்லை பவருக்காக வருவாங்க. அவர்கிட்ட ரெண்டுமே இருக்கு போதிய அளவு. ஆனால் அதையும் தாண்டி அவரோட மனசுக்காக தான் எல்லாருமே வராங்கன்று நான் நினைக்கிறேன். ஸோ சசி சார், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஒரு ட்ரீம் கொலாப். நான் முதல்ல ஏதாவது பண்ணால் அது ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அந்த மேலே தான் நிற்கிறோம். வெற்றி, ரொம்ப நன்றி சார். அண்ட் அவர் பக்ஸ் ஐயா, நாங்கள் அப்பப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டுடியோவில் டப்பிங்க்கு வருவார். ஏதோ டாபிக்ஸ்லாம் பேசுவோம், ஆனால் ஒர்க்கை பற்றி இது வரைக்கும் பேசினதே இல்லை. அவரோட பயங்கர ஃபேன் நான். எல்லா படத்துலையுமே நான் ரொம்ப ரசித்து அவரோட ஒர்க்கை என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி இந்த படத்தில் இருந்ததுக்கு. உங்களுக்கு இன்ட்ரோ மியூசிக்லாம் போட்டிருந்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ சந்தோஷம். அண்டு அவங்க சிரிப்பாலே எல்லாரையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு சீக்வன்ஸில். ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸ் மியூசிக் பண்ணுறது பயங்கர என்ஜாய் பண்ணோம். அந்த இடத்துல யோகி பாபு சாரும் நீங்களும் பண்ண அந்த காமெடி சீன் வந்து ரொம்ப எவ்ரி டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்போம். பொதுவாக வந்து மியூசிக் முடியும் போது நம்மளுக்கு படம் சேச்சுரேட் ஆகிடும். ஆனால் இது வரைக்கும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி தேட்டரில் ஒரு 4-5 வாட்டி பார்த்துட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வரும்பொழுது அப்படியே வாமா மின்னல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே ரொம்ப அரங்கமே அதிருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அந்த குட்டி ஆட்டம் பாம் கமலேஷ் ரொம்ப பெரியலாம் வருவான். அந்த பையன் அவன் பார்க்க குழந்தை மாதிரி தான் இருக்கான், ஆனால் ரொம்ப விவரமான ஆளாக தான் இருக்கான். எல்லாம் அவனுக்கு புரியுது, ஆனால் அவன் குழந்தைன்ற அந்த ஒரு இதையும் மெயின்டைன் பண்ணுறான். ரொம்ப புத்திசாலியாக இருக்கான். நான் ஐ திங்க் காட் வில் பிளெஸ் ஹிம் வித் கிரேட் திங்ஸ் இன் லைஃப். அண்ட் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய படங்கள் இனிமேல் வரும். $1 million MRPலேருந்து இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் வரும். என்னோட கருத்து என்னன்னா, இப்போ கதை இருக்கிற படம்னா சின்ன படம், கதையே இல்லாமல் கேளிக்கையாக மட்டுமே இருக்கிறது பெரிய படம்ன்ற நிலைமை மாறி சின்ன கதைகள் பெரிய கதைகளாக மாறி பெரிய கதைகள் பெரிய படங்களாக மாறணும். அது மூலமாக எல்லாருமே அந்த படத்துக்கு சரியான கதாபாத்திரமாக இருக்கிற எல்லாருமே ஒரு ஸ்டார்டமை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ண வைக்கும் இந்த $1 million பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறத வந்து என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். நாங்களும் இதே மாதிரி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் எங்களுடைய முழு என்ன சொல்கிறது உண்மைத்தன்மையோட நம்ம எல்லா படைப்பையும் நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.